இந்திய வரலாற்றின் பொன்னான பக்கங்களில் ஒரு பெண்மணி தன் வீரத்தால், தன் தியாகத்தால், தன் தன்னம்பிக்கையால் ஒரு சகாப்தத்தையே மாற்றி எழுதினார். அவர் வேறு யாரும் இல்லை, இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலு நாச்சியார். அவர் வாழ்ந்த காலம் நமது நாடு ஆங்கிலேய ஆதிக்கத்தின் பிடியில் சிக்கியிருந்த காலம். ஆனால் அந்த காலத்திலும் தன் நாட்டுக்காக, தன் மக்களுக்காக எழுந்து நின்ற ஒரு வீரமங்கை. 18ஆம் நூற்றாண்டு இந்தியாவின் தென்கோடியில் சிவகங்கை சீமை எனும் சிறிய ராஜ்யம். அதை ஆண்டவர் முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர். அவரது மனைவி வேலு நாச்சியார். ஆங்கிலேயர் ஆதிக்கம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வந்த காலம். சிவகங்கை சீமையின் மீதும் அவர்களின் கண் விழுந்தது. ஒரு கடுமையான போரில் முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர் வீரமரணமடைந்தார். தன் கணவரின் மறைவுக்கு பிறகு துக்கத்தில் உட்கார்ந்து விடவில்லை. மாறாக ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்து தன் நாட்டை மீட்க வேண்டும் என்ற தீவிரமான எண்ணத்துடன் செயல்படத் தொடங்கினார். ஆயிரத்து 1780ஆம் ஆண்டு சிவகங்கை மீண்டும் ஆங்கிலேயரின் கைக்கு சென்றது. ஆனால் அது தற்காலிக வெற்றியாகவே இருந்தது. வேலு நாச்சியார் தலைமையிலான விடுதலை படை ஆங்கிலேயர்களை எதிர்த்து கடுமையான போர் தொடுத்தது. இந்த போரில் வேலு நாச்சியார் தந்திரோபயங்களை பயன்படுத்தி ஆங்கிலேயர்களை தோற்கடித்தார். இதுவே இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி பெற்ற முதல் போராகும். வேலு நாச்சியாரின் இந்த வீர செயல் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு புதிய உத்வேகம் அளித்தது. அவர் ஒரு வீரத்தாய் மட்டுமல்ல, ஒரு தன்னம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டு. அவர் நமக்கு உணர்த்தும் பாடம், எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது. சுதந்திரம் என்பது வெறும் சொல்லல்ல, அது ஒரு உணர்வு. வேலு நாச்சியாரின் வீரக்கதை எதிர்கால தலைமுறைகளுக்கு ஒரு உத்வேகம். இந்த வீரத்தாயின் முழு கதையை தெரிந்து கொள்ள நமது ஒயிட் ஷீட் ஹிஸ்டரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி சிவகங்கைக்கு அருகில் உள்ள சக்கத்தி எனும் ஊரைச் சேர்ந்த முத்தாத்தாள் நாச்சியார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது. அவர்கள் அந்த குழந்தைக்கு வேலு நாச்சியார் என பெயரிட்டார்கள். செல்லமுத்து சேதுபதி தனது மகள் வேலு நாச்சியாரை கல்வி கேள்விகளில் சிறந்தவராக வளர்த்து ஆளாக்கினார். வேலு நாச்சியார் போர்க்களம் சென்று வாளெடுத்து போர் புரியும் ஆற்றலுடன் விளங்கினார். அவர் ஒரு சிறந்த வீராங்கனையாக உருவாக்கப்பட்டார். சிவகங்கை சீமையின் 2வது மன்னர் முத்து வடுகநாத பெரிய உடைய தேவருக்கு வேலு நாச்சியார் திருமணம் செய்து வைக்கப்பட்டு அவரது பட்டத்து ராணியானார். முத்து வடுகநாத தேவர் சிவகங்கை சீமையை ஆட்சி செய்தபோது அவரது நிர்வாகத்திற்கு பிரதானி தாண்டவராய பிள்ளை, ராணி வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள் பெரிதும் துணையாக இருந்தனர். நெடு நாட்களாக வேலு நாச்சியாருக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தது. பின்னர் அவருக்கு ஒரு பெண் மகவு பிறந்தது. அந்த குழந்தைக்கு வெள்ளச்சி என பெயரிட்டு இளவரசியை பாலூட்டி சீராட்டி செல்லமாக வளர்த்து வந்தார். இந்நிலையில் முத்து வடுகநாத தேவர் ஆற்காடு நவாபிற்கு கப்பம் கட்ட மறுத்ததால் கம்பெனி படையும் நவாபின் படையும் இணைந்து காளையார் கோயிலில் தங்கியிருந்த முத்து வடுகநாத தேவர் மேல் போர் தொடுத்தன. 25/6/1772 நடைபெற்ற காளையார் கோவில் போரில் கம்பெனி படையின் பீரங்கி குண்டுகளுக்கு பலியாகி மன்னரும் அவரது இளையராணி கௌரி நாச்சியாரும் அவரது படை வீரர்களும் வீரமரணமடைந்தனர். முத்து வடுகநாதர் இறந்தவுடன் வேலு நாச்சியார் உடன்கட்டை ஏறி தனது உயிரை போக்கிக் கொள்ள விரும்பினார். பிரதானி தாண்டவராய பிள்ளை, மருது சகோதரர்கள் வேலு நாச்சியாரை சமாதானம் செய்து இழந்த சீமையை அவர்கள் எந்த வகையிலும் மீட்டுத் தருவதாக ராணிக்கு வாக்குறுதி வழங்கினர். கொல்லங்குடியில் தங்கியிருந்த வேலு நாச்சியார், வெள்ளச்சி நாச்சியார் முதலானோர் பிரதானி தாண்டவராய பிள்ளை, மருது சகோதரர்கள் துணையுடன் மேலூர் வழியாக திண்டுக்கல்லுக்கு அருகிலுள்ள விருப்பாட்சி பாளையத்திற்கு தப்பிச் சென்றனர். விருப்பாட்சி பாளையக்காரர் கோபால நாயக்கர் விருப்பாட்சியில் அவர்கள் மிக பாதுகாப்பாக தங்குவதற்கு தகுந்த வசதிகளை செய்து கொடுத்தார். ஆற்காடு நவாபின் பிடியிலிருந்து ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மறவர் சீமைகளை விடுவித்து நவாபை விரட்டி அடிப்பதற்கு ராணி வேலு நாச்சியார் திண்டுக்கல்லில் தங்கியிருந்த மைசூர் மன்னர் ஹைதர் அலியிடம் படை உதவி கேட்டார். பிரதானி தாண்டவராய பிள்ளை 8/12/1772 வேலு நாச்சியார் சார்பாக ஹைதர் அலிக்கு ஒரு கடிதம் எழுதி 5000 குதிரை வீரர்களையும் 5000 போர் வீரர்களையும் அனுப்பி வைத்தார். அவர்களுடன் இணைந்து போரிட்டு 2 சமஸ்தானங்களையும் நவாபிடமிருந்து கைப்பற்ற இயலும் என்று அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். பிள்ளையவர்கள் உடல் நலிவுற்று முதுமையின் காரணமாக படை உதவி கேட்ட 6 மாதங்களுக்குள்
1773ஆம் ஆண்டு இம்மண் உலகை விட்டு மறைந்தார். பின்னர் வேலு நாச்சியார் தனது படைகளை சிவகங்கை பிரிவு, திருப்பத்தூர் பிரிவு, காளையார் கோயில் பிரிவு என்று 3 பிரிவுகளாக பிரித்தார். சிவகங்கை பிரிவிற்கு தனது தலைமையிலும், திருப்பத்தூர் பிரிவிற்கு நள்ளியம்பலம் என்பவர் தலைமையிலும், காளையார் கோயில் பிரிவிற்கு மருது சகோதரர்கள் தலைமையிலும் படைகளை பிரித்து வேலு நாச்சியார் அனுப்பி வைத்தார். வேலு நாச்சியார் அம்முப்படை பிரிவை அனுப்பி மும்முனை தாக்குதல் நடத்தி நவாபின் படைகளை எளிதில் வெற்றி கண்டார். ராணி வேலு நாச்சியார் ஹைதர் அலியின் படை உதவியை எதிர்பார்த்து 8 ஆண்டுகள் விருப்பாட்சி பாளையத்தில் தங்கியிருந்தார். அவருக்கு பக்கபலமாக பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் துணையாக உடனிருந்தனர். ஒரு சமயம் வேலு நாச்சியார், அவரது மகள் வெள்ளச்சி நாச்சியார், மருது சகோதரர்கள் முதலானோர் திண்டுக்கல் கோட்டையில் இருந்த மைசூர் மன்னர் ஹைதர் அலியை சந்தித்தனர். அவர் அவர்களை வரவேற்று உபசரித்தார். ராணியுடன் இருந்த சின்னஞ்சிறு சிறுமி வெள்ளச்சி நாச்சியாரை கண்டு மனமிறங்கி அனுதாபம் கொண்டார். அச்சிறுமி மேல் பரிவும் பாசமும் கருணையும் கொண்டார். அவர்களது தாய்நாட்டு பற்றையும் வீரத்தையும் கண்டு வியந்து அவர் மகிழ்ச்சியுற்று அவர்களுக்கு உதவி செய்வதாக ஆறுதல் கூறினார். பிரதானியின் மறைவிற்கு பின்னர் வேலு நாச்சியார்தான் நேரடியாக அரசியல் விவகாரங்களில் ஈடுபட தீர்மானித்தார். பிரதானி விட்டுச் சென்ற பணிகளை, குறிப்பாக சிவகங்கை சீமையின் நாட்டார்களுடன் கொண்ட ஓலை தொடர்புகளை தொடர்ந்து கடைபிடித்து வந்தார். தமது கணவரிடம் மிகுந்த விசுவாசத்துடன் பணியாற்றிய மருது சகோதரர்களையும் இந்த அரசியல் பணியில் வேலு நாச்சியார் ஈடுபடுத்தினார். விருப்பாட்சியிலிருந்து சிவகங்கை சீமை தலைவர்களுக்கு அனுப்பிய ஓலைகளுக்கு நல்ல பலன் கிடைத்தது. சிவகங்கை சீமை மக்கள் பலர் சிறு சிறு குழுக்களாக ஆயுதங்களுடன் விருப்பாட்சி போய் சேர்ந்தனர். அவர்கள் ராணி வேலு நாச்சியாரை சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். சிலர் அங்கேயே ராணிக்கு பாதுகாப்பாக தங்கவும் செய்தனர். 8 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ராணி வேலு நாச்சியாரது முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நெருங்கி வந்து கொண்டிருந்தது. ஆங்கிலேயர்களையும் ஆற்காடு நவாபையும் அழித்தொழுக்கும் அற்புத திட்டமொன்றினை உருவாக்கி அதை செயல்படுத்துவதற்கு ஹைதர் அலி ஆயத்தமானார். சிவகங்கை சீமையை ஆற்காடு நவாபின் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்பதற்கு உதவும் படைகளை திண்டுக்கல் கோட்டை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு ஹைதர் அலி ராணி வேலு நாச்சியாருக்கு செய்தி அனுப்பினார். விருப்பாட்சியிலிருந்து சிவகங்கை புறப்படுவதை திண்டுக்கல் கோட்டை கிளைதார் சையது காகிற்கு உடனே ராணி தகவல் கொடுத்தார். குறிப்பிட்ட நாளன்று ராணி வேலு நாச்சியார் மருது சகோதரர்கள் வழிகாட்டுதலில் ஹைதர் அலி வழங்கிய குதிரை படைகள் சின்னமரவர் சீமை சிவகங்கை நோக்கி சீறி பாய்ந்தன. ஆற்காடு நவாபின் படைகள் வழியில் பல்வேறு தடைகளை அமைத்தன. வேலு நாச்சியாரது குதிரை படைகள் அத்தடைகளை தகர்த்தெறிந்து பெரும் தாக்குதலில் ஈடுபட்டன. மதுரை கருகில் கோச்சடை எனுமிடத்தில் கம்பெனி படைகளும் நவாபின் படைகளும் தடைகள் ஏற்படுத்தி தாக்கின. வேலு நாச்சியாரது படைகள் நவாபின் படைகளை பாய்ந்து தாக்கி தவிடுபொடியாக்கின. மானாமதுரை வைகையாற்று பகுதியில் வேலு நாச்சியாரது படைகள் கம்பெனி படைகளை தாக்கி அவை ஓடி ஒளியுமளவிற்கு சண்டையிட்டு வெற்றி பெற்றன. வெற்றி பெற்ற வேலு நாச்சியார், இளவரசி வெள்ளச்சி நாச்சியாரும் மருது சகோதரர்களும் சிவகங்கை கோட்டைக்கு வந்து சேர்ந்தனர். மக்கள் கூட்டம் அவர்களை மகிழ்வுடன் வரவேற்று வாழ்த்தி வணங்கியது. 1780ஆம் ஆண்டு வேலு நாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாரை சிவகங்கை சீமையின் அரசியாக மிகவும் எளிமையான ஒரு விழாவில் முடிசூட்டி அரியணையில் அமரச் செய்தார். பெரிய மருதுவை தளபதியாகவும் சின்ன மருதுவை முதலமைச்சராகவும் நியமனம் செய்து வேலு நாச்சியார் ஆணைகளை பிறப்பித்தார். இளவரசி வெள்ளச்சி நாச்சியாரின் பிரதிநிதியாக ராணி வேலு நாச்சியார் சிவகங்கை சீமையை 1780ஆம் ஆண்டு முதல் ஆட்சி செய்து வந்தார். சீமையின் நிர்வாக இயக்கத்திற்கு பிரதானிகள் உதவி வந்தனர். இளவரசி வெள்ளச்சி நாச்சியார் திருமணமாகாத கன்னிகையாகவும் ராணி வேலு நாச்சியார் கணவரை இழந்த கைம்பெண்ணாகவும் இருந்த காரணத்தினால் அவர்கள் இருவரும் அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பான அனைத்து பணிகளிலும் நேரடியாக ஈடுபட இயலாத நிலை. அத்துடன் அன்றைய சமுதாய அமைப்பில் இத்தகைய உயர்குல பெண்கள் தங்கள் தனிமை நிலையை தவிர்த்து பொது வாழ்க்கையில் முழுமையாக ஈடுபடுவது விரும்பத்தகாததாகவும் இருந்தது. பெண் உரிமை என்ற விழிப்புணர்வுடன் பாரம்பரியமாக வந்த மரபுகள் மீறுவதையும் ஏற்று சகித்துக் கொள்ளாத சமூக நிலை. இத்தகைய இறுக்கமான அகச்சூழலில் அரசியலை பிரதானிகள் மூலமாக அரசியார் சிறப்பாக நடத்தி வந்திருப்பது அருமையிலும் அருமை. எனவே சிவகங்கை சீமை நிர்வாகத்தை மருது சகோதரர்கள் மிக சிறப்பாக நடத்தி வந்தனர். வேலு நாச்சியார் நாலுக்கோட்டை சசிவர்ண பெரிய உடையத்தேவர் குடும்ப வழியில் வந்த உறவினரான படமாத்தூர் கௌரிவல்லபத்தேவர் என்ற புத்திசாலி இளைஞனை தமது பாதுகாப்பில் வைத்திருந்தார். படமாத்தூர் கௌரிவல்லபத்தேவரை ஸ்வீகாரம் செய்து தனக்கு பின்னர் தனது வாரிசாக அவருக்கு பட்டம் சூட்ட வேலு நாச்சியார் விரும்பினார். அவருக்கு தனது மகள் இளவரசி வெள்ளச்சி நாச்சியாரை திருமணம் செய்து கொடுத்து அவரை சிவகங்கை மன்னராக ஆக்கவும் ராணி முடிவு செய்திருந்தார். அதை உணர்த்தும் வகையில் அரசு விழா ஒன்றில் அவரை அறிமுகப்படுத்தி வைப்பது என்று ராணி முடிவு செய்திருந்தார். அதன்படி காளையார் கோயில் ஆலயத்தில்
படமாத்தூர் கௌரி வல்லப தேவருக்கு இளவரச பட்டம் சூட்டப்பட்டது. அந்த விழாவிற்கு நாட்டு தலைவர்கள் அனைவரும் வந்திருந்தனர். சிறப்பான வழிபாடுகள் முடிந்த பின்னர் கோயில் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த இருக்கையில் இளவரசர் கௌரி வல்லப தேவரை அமரச் செய்து பிரதானிகளும் நாட்டு தலைவர்களும் அவருக்கு மரியாதை செலுத்தி வணங்கினர். சில காலம் சென்ற பின்னர் சிவகங்கை பிரதானிகளுக்கு இளவரசர் கௌரி வல்லப தேவரை பிடிக்கவில்லை. வேலுநாச்சியார் தமது மகளை படமாத்தூர் கௌரி வல்லப தேவருக்கு திருமணம் செய்து கொடுப்பது சம்பந்தமாய் இரு பிரதானிகளுடன் ஆலோசனை செய்தார். மருது சகோதரர்கள் இந்த திருமண சம்பந்தத்தை கடுமையாக எதிர்த்தனர். கௌரி வல்லப தேவர் சிவகங்கை சீமைக்கு மருமகனாவதற்கு தகுதி திறமையில்லாதவர் என்றும் முரட்டுத்தனமும் அரச குடும்பத்திற்குரிய தகுதிகள் இல்லாதவர் என்றும் அவர்கள் மறுப்பு தெரிவித்தனர். மிகுந்த வேதனையால் ராணி மிக கவலையடைந்தார். இதற்கிடையில் ராணி கௌரி வல்லப தேவரை தனது வாரிசாக தத்தெடுப்பதையும் திருமண உறவின் மூலம் அதிகாரம் பெறுவதையும் மருது சகோதரர்கள் விரும்பவில்லை. எனவே அவர்கள் கௌரி வல்லப தேவரை காளையார் கோயில் ஆலயத்தில் தக்க பாதுகாப்பில் சிறை வைத்து அவரை கொலை செய்ய முயன்றனர். இந்த செய்தி ராணியாருக்கு கிடைத்ததும் மருது சகோதரர்களிடம் இது பற்றி கேட்டார். கௌரி வல்லப தேவர் சிறையில் வைக்கப்படவில்லை என்றும் அவர் சிவகங்கை சீமையை கைப்பற்றி ராமநாதபுரம் சிவகங்கை கொண்ட ஒருமுகப்படுத்தப்பட்ட சேது நாடு ஒன்றை உருவாக்க ராமநாதபுரம் முத்துராமலிங்க சேதுபதி மன்னருடன் ஓலை தொடர்பு கொண்டிருப்பதாகவும் அது தொடர்பான விசாரணைக்காக அவரை காளையார் கோயில் ஆலயத்தில் தனிமைப்படுத்தி வைத்திருப்பதாகவும் கூறி ராணியை சமாதானப்படுத்தினர். பின்னர் கௌரி வல்லப தேவர் காளையார் கோயில் ஆலயத்தில் பணியாற்றும் கருப்பாயி என்ற நடப்பெண் உதவி செய்து தப்பிக்க வைத்ததன் மூலம் காளையார் கோயிலிலிருந்து தப்பிச் சென்று கரிசப்பட்டி பாளையக்காரர் வெள்ளை பொம்மை நாயக்கரிடம் தஞ்சமடைந்தார். பின்னர் மருது சகோதரர்களின் பலமறிந்து அவர் கௌரி வல்லப தேவரை புதுக்கோட்டை மன்னரிடம் தஞ்சமடைந்த கௌரி வல்லப தேவரை மன்னர் அறந்தாங்கியில் மிக பாதுகாப்பாக தங்க வைத்திருந்தார். இளவரசி வெள்ளச்சி நாச்சியார் திருமணம் பற்றி மீண்டும் ராணி மருது சகோதரர்களிடம் ஆலோசனை செய்தபோது தக்க மணமகன் ஒருவரை அவர்கள் தேடித் தருவதாகவும் விரைவில் ராணிக்கு முடிவான தகவல் தருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ராணி மருது சகோதரர்களை மீறி எதுவும் செய்ய முடியவில்லை. சில மாதங்களுக்கு பிறகு மருது சகோதரர்கள் இளவரசி வெள்ளச்சி நாச்சியாருக்கு சக்கத்தி வேங்கை பெரிய உடையன தேவர் என்பவரை திருமணம் செய்து வைக்கலாம் என்று கூறினர். சக்கத்தி வேங்கை பெரிய உடையன தேவர் செம்பிய நாட்டு கிளையைச் சேர்ந்த மறவர் என்பதால் திருமணம் செய்யலாம் என்றும் மருது சகோதரர்கள் ஆலோசனை கூறினர். ராணி வேங்கை பெரிய உடையன தேவருக்கு தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாரை திருமணம் செய்து கொடுத்தார். இதை அறிந்த ஆற்காடு நவாப் தனது பிரதிநிதியை சிவகங்கைக்கு அனுப்பி வைத்தான். அப்பிரதிநிதி ராணி வேலு நாச்சியாரை சந்தித்து பேசினான். ராணியின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் அவரது நிர்வாகத்திற்கு உதவுவதற்கு வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவும் ராணியும் நவாபும் ஓர் உடன்பாடு செய்து கொண்டனர். அதனால் மருது சகோதரர்கள் ராணியின் பரிவாரங்களுடன் சண்டையிட்டனர். அதன் காரணமாக ராணி வேலு நாச்சியார் சிவகங்கை கோட்டை வாசலை மூடிவிட்டு மிக பாதுகாப்பாக கோட்டைக்குள் தங்கியிருந்தார். 10/2/1789 ராணியின் பாதுகாப்பு தொடர்பாக நவாப் சென்னை கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார். உடனே கம்பெனியாரும் நவாபும் தங்கள் படைகளை சிவகங்கைக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்தனர். 29/4/1789 கம்பெனி படை திருப்பத்தூர் கோட்டைக்கு வந்து சேர்ந்தது. 8/5/1799 புதுக்கோட்டை தொண்டமானின் 3000 வீரர்களடங்கிய படையும் சிவகங்கை வந்து சேர்ந்தது. பின்னர் ராமநாதபுரத்திலிருந்து தளபதி மார்டின் தலைமையில் வந்த கம்பெனி படையும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டது. தளபதி ஸ்டூவர்ட் ராணி வேலு நாச்சியாரை சந்தித்து பேசினார். ஆங்கில தளபதி தனது படை வீரர்களுடன் 13/5/1799 கொல்லங்குடியை தாக்கினார். மருது சகோதரர்கள் அங்கு திரண்டிருந்த தனது ஆதரவாளர்களின் உதவியுடன் துப்பாக்கிகளை பயன்படுத்தி கம்பெனி படையை எதிர்த்து போரிட்டனர். கம்பெனி படையின் கடுமையான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மருது சகோதரர்கள் ராமமண்டலம் என்ற காட்டுப்பகுதிக்கு பின்வாங்கினர். கொல்லங்குடி கோட்டை கம்பெனி தளபதி ஸ்டூவர்டின் கைவசமானது. 19/5/1789 ராணி வேலு நாச்சியார் தளபதி ஸ்டூவர்டிற்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் ஆங்கிலேயர்களும் ஆற்காடு நவாபும் சிவகங்கை சீமை பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்வதற்கு தனக்கு உதவி செய்ய வேண்டுமென அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். ராணி எழுதிய கடிதத்தை தளபதி ஸ்டூவர்ட் 21/5/1789 சென்னை கவர்னருக்கு அனுப்பி வைத்தார். தளபதி ஸ்டூவர்ட் தலைமையில் கம்பெனி படைகள் முன்னேறிச் சென்று மருது சகோதரர்களது படைகளை துரத்தி அடித்தன. அடுத்த 5 மாதங்கள் சிவகங்கை சீமையில் அமைதி நிலவியது. கம்பெனி படைகள் சிவகங்கை கோட்டையில் பாதுகாப்பிற்கு காவல் இருந்தன. 5 மாதங்களுக்கு பிறகு மருது சகோதரர்கள் மைசூர் மன்னர் திப்பு சுல்தானின் உதவியை பெற்று திண்டுக்கல் பகுதியிலிருந்து தனது படைகளை திரட்டிக் கொண்டு வந்து
திருப்பத்தூர் கோட்டையை கைப்பற்றிக் கொண்டனர். மருது சகோதரர்களுடன் தான் போரை துவக்கினால் கிபி 1783 மைசூர் மன்னர் திப்பு சுல்தானுடன் தான் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறிய செயலாகும் என நவாப் கருதினார். எனவே மருது சகோதரர்களுடன் ஓர் உடன்பாடு செய்து கொள்ளுமாறு நவாபை கம்பெனி தலைமை கேட்டுக்கொண்டது. அந்த ஆலோசனையை நவாபும் ஏற்றுக்கொண்டார். சக்கத்தி வேங்கை பெரிய உடைய தேவரின் மனைவி வெள்ளச்சி நாச்சியார் துரதிர்ஷ்டவசமாக வேலு நாச்சியாருக்கு முன்னரே மரணமடைந்து விட்டார். எனவே சிவகங்கை சீமையில் சுமூகமான ஆட்சி மாற்றமும் நிர்வாகமும் ஏற்படும் வகையில் ஆற்காடு நவாபும் கம்பெனி தலைமையும் சில ஆலோசனைகளை ராணிக்கு வழங்கினார்கள். ராணி வேலு நாச்சியார் சிவகங்கை சீமையின் அரச பதவியிலிருந்து விலகுவதென்றும் அவருக்கு பதிலாக சிவகங்கை மன்னராக வேங்கை பெரிய உடையன தேவர் பதவியேற்பதென்றும் மருது சகோதரர்கள் பிரதானியாகவும் தளபதியாகவும் பதவியேற்பதெனவும் ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டது. ராணி வேலு நாச்சியார் இந்த சமரச திட்டத்தை தனது அரச பதவியை பறிப்பதற்கான சதி திட்டம் என கருதினார். எனினும் தனது மருமகன் வேங்கை பெரிய உடையன தேவர் தனக்கு பதிலாக சிவகங்கை சீமையின் மன்னராக பதவியேற்கவிருப்பதால் வேலு நாச்சியார் இந்த சமரச உடன்பாட்டை ஏற்றுக்கொண்டார். மருது சகோதரர்களும் இந்த உடன்பாட்டை வரவேற்றனர். ராணி வேலு நாச்சியாரின் 10 ஆண்டு கால ஆட்சி 1789 ஆண்டு டிசம்பரில் முடிவுற்றது. 1800 ஆண்டு வேலு நாச்சியார் இம்மண்ணுலகை விட்டு மறைந்தார். வீரநங்கை வேலு நாச்சியாரை இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கலாம். வெள்ளையருக்கு எதிராக வாளெடுத்து வீரப்போர் புரிந்த முத்து வடுகநாதரின் மனைவி வீரமங்கை வேலுநாச்சி அன்று நடத்திய சிறப்பு வாய்ந்த வீரப்போர் வாயிலாக வேங்கடத்திற்கு வடக்கே ஒரு ஜான்சி ராணி தோன்றுவதற்கு 2 நூற்றாண்டுக்கு முன்பே தமிழகம் தன் ஜான்சி ராணியை கண்டுவிட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் போற்றும்படி செய்துவிட்டாள் என்று வரலாற்று பேராசிரியர் திரு ந. சஞ்சீவி அவர்கள் மருதிருவர் என்ற தனது நூலில் குறிப்பிடுகிறார். மேலும் அதே ஆசிரியர் வீரமங்கை வேலுநாச்சியை தமிழகத்தின் ஜான்சி ராணி என்று போற்றுவதை விட ஜான்சி ராணியை வடநாட்டு வேலுநாச்சி என்று புகழ்வதே சால பொருத்தமுடையதாக தோன்றுகிறது என வேலு நாச்சியாரை பற்றி சிறப்பாக புகழ்ந்து கூறியுள்ளார். 25/12/1796 வெள்ளிக்கிழமை விடிகாலை வீரமங்கை இறந்து போனார் என வீரம் வளர்ந்த மண்பக்கம் 59 உள்ளது. இதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ராணி வேலு நாச்சியாரின் புகழை பரவச் செய்யும் நோக்கில் சிவகங்கை மாவட்டம் சூரக்குளம் கிராமத்தில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அவருக்கு நினைவு மண்டபம் கட்டப்பட்டது. 2014 ஆண்டு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா இந்த மணி மண்டபத்தை காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த மணி மண்டபத்தில் ராணி வேலு நாச்சியார் பயன்படுத்திய வாள், ஈட்டி முதலான பொருட்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்திய சரித்திரத்தில் வீரத்துக்கு பாலின வேறுபாடு கிடையாது என நிரூபித்து ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் இந்திய பெண், தலைமுறைகளை கடந்தும் உத்வேகமளிக்கும் வீரமங்கை வேலு நாச்சியார். இந்த வீரத்தாயின் முழு கதையும் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது ஒயிட் ஷீட் ஹிஸ்டரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள்.